ரிலையன்ஸ் ஜியோ பயனாளர்களுக்கு 100 GB இலவச கிளவுட் சேமிப்பகத்தை வழங்கும் ஜியோ AI கிளவுட் திட்டத்தை ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிமுகம் செய்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் 47வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். உலக அளவில் இந்தியாவுக்கான மரியாதை உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட முகேஷ் அம்பானி, உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயரும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்குகளுக்கான போனஸ் குறித்து செப்டம்பர் 5ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வெற்றிகரமான மாற்றம் வரப்போகிறது என கூறிய முகேஷ் அம்பானி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஜியோ பிரைன் தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக அறிவித்தார். வெறும் ரிலையன்ஸ் ஜியோ பயனர்களுக்கு 100 GB இலவச கிளவுட் சேமிப்பகத்தை வழங்கும் ஜியோ AI கிளவுட் திட்டத்தை அறிமுகம் செய்த முகேஷ் அம்பானி, இந்த திட்டம் வரும் தீபாவளி பண்டிகை முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்தார். இதேபோல இந்தியாவின் 12 மொழிகளில் மொழிபெயர்ப்பு சேவைகளை வழங்கும் ஜியோ AI டாக்டர் சேவையையும் முகேஷ் அம்பானி அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து பேசிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, தானும் நிர்வாக குழுவில் உள்ள மற்ற மூத்த உறுப்பினர்களும் இனி அறங்காவலர்கள் போலவே இருப்போம் என்றும், ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களாக 1 ஆண்டை பூர்த்தி செய்துள்ள ஆகாஷ் அம்பானி, இஷா அம்பானி மற்றும் அனந்த் அம்பானி ஆகியோருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து ரிலையன்ஸ் ஜியோ தலைவர் ஆகாஷ் அம்பானி, ஜியோ செட் ஆப் பாக்ஸ்களுக்கான ஜியோ டிவி OS தொழில்நுட்பத்தையும், லைவ் டிவி மற்றும் ஆன் டிமாண்ட் நிகழ்ச்சிகளை ஒரே தளத்தில் வழங்கும் ஜியோ டிவி பிளஸ் ஆகியவற்றையும் அறிமுகம் செய்து வைத்தார். ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவன இயக்குனர் ஈஷா அம்பானி, ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் கடந்த ஆண்டை விட 17.8% கூடுதல் வருவாயை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். சில்லறை வர்த்தகத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 1300 நகரங்களில் ஸ்மார்ட் பாயிண்ட்களை அமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் அனுபவம் வாய்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். சில்லறை வர்த்தகத்தை அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்துவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாக இஷா அம்பானி தெரிவித்தார்.